இந்தியாவில் தனிநபர்கள் அதிகம் செலவு செய்யும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்கள் செலவிடும் தொகையின் வித்தியாசம் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாக உள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன, புள்ளி விவரங்கள் சொல்லுவது என்ன பார்க்கலாம். 2022-23 நிதியாண்டில் வீட்டு நிர்வாக நுகர்வு செலவுகள் தொடர்பாக ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் தனிநபர் மாதாந்திர செலவினம் 7,630 ரூபாயாகவும் கிராமப்புறங்களில் 5,310 ரூபாயாகவும் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற கிராமப்புற தனிநபர் செலவின வித்தியாசம் 44% உள்ளது. இது தேசிய சராசரியான 71% விட மிகவும் குறைவானதாகும். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இலக்காக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் திட்டங்களே இதற்கு காரணம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். தனிநபர் செலவிடும் பட்டியலில் முன்னிலையில் உள்ள தமிழ்நாடு பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்காக அதிகம் செலவிடும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது. கிராமங்களில் 28.4%, நகரங்களில் 33.7% பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்காக செலவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் மொத்த செலவினங்களை பொறுத்தவரை நகர மற்றும் கிராமங்களில் உணவுகல்லாத பொருட்களின் பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆடைகள், அணிகலன்களுக்கு கிராமங்களில் 9.3%, நகரங்களில் 7.1% செலவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்காக கிராமங்களில் 18%, நகரங்களில் 16.1% செலவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்காக கிராமப்புறங்களில் 14.9% செலவிடப்படும் நிலையில் நகர்ப்புறங்களில் 11.1% மட்டுமே செலவிடப்படுகிறது. அதே நேரத்தில் கல்விக்காக கிராமப்புறங்களில் 6.1% செலவிடப்பட்ட நிலையில் நகர்ப்புறங்களில் 8.5% செலவு செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள், மின்சாரம், மருத்துவ தேவைகளுக்கு கிராம மக்கள் தனிநபர் வருமானத்திலிருந்து 9.2, 11.6% செலவு செய்துள்ளனர். இதே தேவைகளுக்கு நகர்ப்புற மக்கள் செலவிட்டது 7.9 மற்றும் 9.6% ஆகும். இது தவிர பொழுதுபோக்கிற்காக கிராம பகுதிகளில் 12.1% செலவிடப்பட்டுள்ள நிலையில் நகர்ப்புற மக்கள் 1% குறைவாக 11.2% செலவிட்டுள்ளனர். உணவுகல்லாத பொருட்களுக்கான செலவுகளை பொறுத்தவரை நகர்ப்புறத்தை விட கிராம பகுதிகளில் செலவினம் அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.